ஞானம் குறித்த மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் கௌரவர்களின் தலைநகரான அஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்தார் கண்ணன். அந்த சமயம் கண்ணனின் மேல் பிரியம் கொண்ட மக்கள் கண்ணன் தங்களது இல்லத்திற்கு வருமாறு அழைத்தனர். ஆனால் கண்ணனோ நேராக விதுரரின் இல்லத்திற்கு சென்றார். கண்ணனின் வருகையை விதுரர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. காரணம், விதுரர் கௌரவர்களின் தயவில் இருப்பதால் கண்ணன் தனது இல்லத்திற்கு வருவதை விரும்ப மாட்டார் என்று விதுரர் எண்ணியிருந்தார். ஆனால் கண்ணனோ அழகா விருந்தாளியாக விதுரரின் வீட்டிற்கு சென்றதும் விதுரருக்கு கையும் போடவில்லை, காலும் போடவில்லை. நிலை தடுமாறினார். இங்கும் அங்குமாய் ஓடி என்ன செய்வது, எப்படி கண்ணனை வரவேற்பது என்று தெரியாமல் பரபரத்தார். கண்ணனை இப்படியா நிற்க வைத்து உபசரிப்பது என்று நினைத்த விதுரர் ஓடி போய் ஒரு ஆசனத்தை எடுத்து வந்து அவருக்கு அருகில் வைத்து அந்த ஆசனத்தை நன்றாக இப்படியும் அப்படியுமாக தடவி பார்த்து அதில் அமரச் சொன்னார். அதோடு நிற்காமல் உள்ளே சென்று கண்ணில் பட்ட பழங்களை எல்லாம் எடுத்து வந்து கண்ணனிடம் கொடுத்து, இப்போதைக்கு என்னிடம் உண்பதற்கு இதுதான் இருக்கிறது, மறுக்காமல் சாப்பிடு கண்ணா என்றார். விதுரரின் படபடப்புக்கு ஒரு காரணமும் உண்டு. ஒருமுறை கண்ணன் பாண்டவர்களுக்காக துரியோதனனிடம் தூது போன சமயம் கண்ணன் வருவதை அறிந்த துரியோதனன் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதன் மேல் கம்பளியை விரித்து அதில் கண்ணனை அமரச் செய்ததால் கண்ணன் பள்ளத்தில் விழுவான் என நினைத்தான். ஆனால் கண்ணனோ அதில் அமரவில்லை. அப்படிப்பட்ட நயவஞ்சகன் துரியோதனன் இட்ட உப்பை சாப்பிட்ட எனக்கும் துரியோதனின் புத்தி வந்துவிடுமோ என்று நினைத்த விதுரர் கலக்கத்தில் பதபதைத்தார். இதை தெரிந்து கொண்ட கண்ணன், விதுரா, உன் கலக்கம் என் பசியை ஆற்றிவிட்டது என்று கூறினார். ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் தவறு ஏதேனும் நடந்து விடாமல் இருக்க வேறு சிந்தனை இல்லாமல் சிரத்தையுடன் இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்களே ஞானியாக திகழ்கிறார்கள் என்று மகாபாரதத்தில் அற்புதமாக விளக்குகிறார் வேதவியாசர்.